ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபிஸ் கிச்சன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நாம் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். ரெண்டு முட்டையும் 3 உருளைக்கிழங்கையும் வச்சு மொறு கட்லெட் செய்ய வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதை நாம சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட கலந்துருச்சு. இப்ப நாம மல்லி இலை சேர்த்து இறக்கிடலாங்க. அடுத்து தோசை கல்லுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டுருங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ரெண்டு முட்டைய வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இதை நாம சேர்த்துக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் இப்படியே 1 நிமிஷம் ஆச்சு. பாருங்க நம்ம முட்டைகள் எவ்வளோ அழகா பொன்னிறமா இருக்குன்னு. இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்து கோதுமை மாவு 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாவும் இல்லாம தண்ணியாட்டவும் இல்லாம இந்த மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ண முட்டைய சின்ன ஸ்லைசஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை வடை மாதிரி தட்டி வச்சிருக்கேன். ஒரு வடையை எடுத்து அதுக்குள்ள முட்டை ஒரு பீஸை வச்சு இன்னொரு வடை எடுத்து க்ளோஸ் பண்ணி நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டையை எடுத்து கோதுமை மாவுல முக்கி பிரெட் கிரம்ஸ்ல நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை
இதை நாம ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பதான் எண்ணெயில் பொரிக்கும் போது பிரெட் கிரம்ஸ் பிரியாம இருக்கும். பத்து நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம உருண்டைகளை எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம உருண்டைகள் நல்லா பொன்னிறமான உடனே அதை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான முறுமுறு கட்லட் தயார். இந்த ஸ்நாக்கை வீட்டில் எல்லோருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க.